ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால परमेश्वर उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सबको प्रेम की बधाई देते हैं. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? क्या आप सब अच्छे हैं? சந்தோஷமா இருக்கீங்களா? क्या आप सब आनंदित में हैं? உங்களை பார்ப்பது மிகவும் சந்தோஷம். आप सबको देखने में बहुत आनंदित இன்னைக்கு உங்களை விட நாங்கள் எண்ணற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறோம். आज आपसे ज्यादा हम लोग आनंदित में हैं. எங்களுடைய மகிழ்ச்சிக்கு அளவில்லாமல் இருக்கிறது. हमारी जो खुशी की जो ये अनगिनत है. இன்னைக்கு ஒரு விசேஷித்தமான நாள் எங்களுடைய நாள். आज हमारा एक विशेष दिन है. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அருமையான மகனுடைய இன்னைக்கு பிறந்த நாள் இன்னைக்கு. आज हमारे बेटे के जन्मदिन है. எங்களுடைய உள்ளம் பூரிப்பா இருக்கிறது. हमारा मन बहुत ही आनंदित है. எங்களுடைய உள்ளம் அதிக மகிழ்ச்சியோடதா காணப்படுகிறது. हमारा मन बहुत ही खुशी में है. கர்த்தர் அவ்வளவு மகிமையான எங்களுடைய வாழ்க்கையை செய்து இருக்கிறார். परमेश्वर उतना ज्यादा हमारे जीवन में இன்னைக்கு கர்த்தர் என்ன வார்த்தை மூலமாக பேச விரும்புகிறார்? परमेश्वर आज हमसे क्या बात करना चाहता है? வார்த்தை சொல்லுகிறது. वचन कहता है ஏசாயா 60ஆம் அதிகாரம் 60 अध्याय 5 சொல்லப்பட்டிருக்குது. 5 वचन में लिखा உன் है இருதயம் ஸ்தோத்திரம் அதை அதிசயப்பட்டு பூரிக்கும். तेरा हृदय थरथराए और आनंद से भर जाएगा. ஆமென். आमेन. அல்லேலூயா. हालेलुया. எங்களுக்கு கடந்த ஸ்தோத்திரம் 14 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு ஆண் மகனை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். हमें 14 वर्ष के बाद एक बेटा को परमेश्वर ने हमें दिया. இந்த நாளுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஸ்தோத்திரம் ஒரு பெரிய ஒரு நாள் எங்களுக்கு. ये आज का दिन जो हम कभी नहीं भूल सकते हैं उतना अच्छा दिन है. கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல பையனை கொடுத்து परमेश्वर ने एक अच्छा बेटा எங்க देकर நிந்தைகளை மாற்றி हमारी निंदाओं को बदलाकर எங்க கண்ணீரை துடைத்து हमारी आंसू को दूर எங்க करके அவமானத்தை மாற்றி हमारे अपमान को दूर கர்த்தர் करके அருமையான மகனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने एक अच्छा बेटे को நீங்க दिया है. வீடியோல கொஞ்சம் பார்க்கலாம். आप वीडियो में देख सकते அவனுக்கு हैं 4 வயது ஆகிறது. अभी उसको 4 उम्र हो रहा சோதரனை है. பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய உள்ளம் இப்பொழுது பூரிப்பாக இருக்கிறது. हमारा मन जब भी उसको देखते हैं हमें आनंदित होता இதயத்திலே है. பெரிய சந்தோஷத்தோட காணப்படுகிறோம். हमारा मन बहुत ही खुशी में है. அவ்வளவாக அற்புதமான காரியத்தை उतना अद्भुत कार्य கர்த்தர் எங்களுக்கு செய்திருக்கிறார். परमेश्वर ने हमें किया அதை है. விட उससे भी நாங்கள் ஒன்றை ज्यादा யோசிக்கிறோம். हम एक सोचते हैं என் தேவன் हमारा परमेश्वर என்னை உண்டாக்கின தேவன் हमें रचाया உங்களை परमेश्वर உண்டாக்கின தேவன் आपको बनाया ஒரு परमेश्वर குழந்தையை கொடுத்தவர் அவர். ये बच्चा दिया प्रभु ने. அவரை பார்க்கும் பொழுது जब उससे देखते அவரை समय யோசிக்கும் பொழுது जब उसको स्मरण करते இவ்வளவு நல்ல समय ஆண்டவரா இருக்கிறார். इतना अच्छा परमेश्वर இவ்வளவு ஒரு है. கண்ணீரை துடைத்து இருக்கிறார். हमारे आंसू को पोंछा है. இவ்வளவு எங்களுடைய அவமானத்தை எல்லாம் மாற்றி இருக்கிறார். हमारे अपमानों को दूर किया எங்களுடைய है. கண்ணீரை மாற்றி இருக்கிறார். हमारे आंसू को दूर எங்க किया துக்கத்தை है. மாற்றி இருக்கிறார். हमारे दुखों को दूर அவரை किया பார்க்கும் है. பொழுது जब उसको देखते समय அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது उसके चेहरा को அவரை देखते समय பிரசங்கிக்கும் பொழுது जब उसके प्रचार அவரை करते समय ஆராதிக்கும் பொழுது उसकी आराधना करते இன்னும் எங்களுடைய समय இருதயம் பூரிப்பா இருக்கிறது. और हमारा मन आनंदित அவ்வளவு से நல்ல भरता है. ஆண்டவர். उतना अच्छा இந்த परमेश्वर நாட்கள்ல आज के दिन உங்க में வாழ்க்கை என்ன குறையோடு இருக்கிறீங்க? आपके जीवन में क्या कमी எந்த है, பிரச்சனையோடு இருக்கிறீங்க? क्या समस्या में என்ன है, தேவையோடு இருக்கிறீங்க? क्या जरूरत में है. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर वो सब बड़ा कार्य உங்க करेंगे. இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். आपका हृदय आनंद से भरेगा. எங்களுடைய குடும்பத்திலேயே हमारा परिवार में நவம்பர் 8ஆம் தேதி नवंबर जो ஒரு 8 பெரிய तारीख மகிழ்ச்சியான நாள். एक बहुत ही आनंदित दिन है. கர்த்தருக்கு நன்றி சொல்லி துதிக்கிற நாள். परमेश्वर को धन्यवाद देने वाला दिन தேவனை है. மகிமைப்படுத்துகிற நாள். परमेश्वर की महिमा करने वाला दिन இருதயம் है. அதிகமாக பூரிக்கும். हमारा हृदय अधिक अधिक தேவ आनंद பிள்ளையே, होता है. प्रभु की உங்க जन, வாழ்க்கையிலும் आपके जीवन இப்படி में भी நெருக்கத்தோடு இருக்கிறீங்களா? ऐसे कोई तकलीफ में है, துக்கத்தோடு இருக்கிறீங்களா? दुखी में है, பலவீனத்தில் இருக்கிறீங்களா? निर्बलता में है, கண்ணீரோடு இருக்கிறீங்களா? आंसू में है, கலங்காதீர்கள். चिंता ना करो. உங்க வாழ்க்கையையும் आपके जीवन को கர்த்தர் நிச்சயமாக மலர பண்ணுவார். परमेश्वर निश्चय आपको அவர் உங்களை फैलाएगा, ஆசீர்வதிப்பார். आपको आशीष உங்களை करेगा, கைவிட மாட்டார். आपको हाथ नहीं அவருடைய छोड़ेगा. மகனா இருக்கிறான் பாருங்க. இப்போ हमारा बेटा इधर है, அவனை தூக்கி காட்டுகிறேன். हम उसे उठा कर दिखाते இவன் தான் हैं. என்னுடைய மகன். यही हमारा बेटा கர்த்தர் है. கொடுத்ததான அதிசயமான குழந்தை. ये परमेश्वर ने दिया हुआ आश्चर्य बेटा இது है. கர்த்தர் கொடுத்ததான குழந்தை. ये परमेश्वर ने दिया हुआ என்னுடைய बेटा உள்ளம் இன்றைக்கு है. हमारा मन आज பூரிப்படைந்து खुशी से நாங்கள் भरकर சந்தோஷத்தோடு இருக்கிறோம். हम आनंदित से தேவ हैं. பிள்ளையே, प्रभु के जनों, கலங்காதீர்கள்.
கலங்காதிருங்கள். चिंता ना करो। இப்பொழுது நர்சரி படித்துக் கொண்டு இருக்கிறான். अभी नर्सरी पढ़ रहा है। தேவ ஞானம், परमेश्वर का ज्ञान, தேவ கிருபை, परमेश्वर का अनुग्रह, மனுஷர் தயவு मनुष्य के இவன் दया வளரும்படியாக इसमें बढ़ने के लिए, எங்களுக்காகவும் हमारे लिए, ஆஸ்பானுக்காகவும் ऑसबॉर्न के लिए நீங்க ஜெபிக்கும்படியாக आप प्रार्थना करने உங்களை के அன்போடு लिए கேட்டுக்கொள்கிறேன். आपसे प्रेम से निवेदन करते கலங்காதங்க. हैं। चिंता ना करो, எது நடந்தாலும் பரவாயில்ல. चाहे कुछ भी हो जाए। கண்ணீரின் பாதையில போய் கொண்டு இருக்கிறீங்களா? आंसू के मार्ग में चल रहे क्या? துக்கத்தின் பாதையில போய் கொண்டு இருக்கிறீங்களா? दुखों के मार्ग में चल रहे क्या? ஒருபோதும் கைவிட மாட்டார். परमेश्वर आपका हाथ नहीं ஒரு நாள் छोड़ेगा। வரும், एक दिन आएगा, ஒரு நாள் வரும், एक दिन आएगा, நிச்சயமாக निश्चय உங்களை தேடி ஜனங்கள் வருவார்கள். आपको ढूंढ कर लोग आएंगे, உங்க பேரை சொல்லி வருவார்கள். आपका नाम लेकर आएंगे, உங்களுடைய குடும்பத்தை தேடி வருவார்கள். आपके परिवार को ढूंढ कर आएंगे। அப்பொழுது तब உங்களுடைய இருதயம் आपका हृदय அதிசயப்பட்டு பூரிக்கும். आनंद से भरेगा। எத்தனை ஆண்டுகள்? कितने वर्ष? 14 ஆண்டுகள். 14 वर्ष। அந்த சோதனம் என்ன சொல்லுவாங்க, போலியோ கொடுக்க வருவாங்க, पोलियो डोज पिलाने के लिए लोग பில்டிங்ல आते थे, வருவாங்க, बिल्डिंग में आते थे। குழந்தை இருக்கிறான்னு கேட்பாங்க. और कितना बच्चे पूछते थे, நாங்க இல்லன்னு சொல்லுவோம். हम नहीं ये बोलते थे, வேதனையோடு இருந்தோம், बहुत दर्द के साथ துக்கத்தோடு थे, இருந்தோம். दुखों के ஆனா साथ थे। இன்றைக்கு அப்படி அல்ல. लेकिन आज ऐसा அவர்கள் नहीं। மறுபடியும் தேடி வரும்படியாக अब वापस वो लोग ढूंढ कर आने கர்த்தர் जैसा அற்புதம் செய்து இருக்கிறார். अद्भुत काम परमेश्वर உங்க ने किया। வாழ்க்கையிலும் செய்வார். आपके जीवन में भी करेंगे। கர்த்தர் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார். निश्चय परमेश्वर आपका हाथ नहीं கலங்காதீர்கள். छोड़ेंगे। चिंता ना करो, எந்த நிலைமையில இருந்தாலும் कोई भी स्थिति में மன ரம்மியமா இருக்க मन में तृप्त रहने के நீங்கள் लिए கற்றுக்கொள்ளுங்கள். वो सीख लीजिए। கர்த்தர் நிச்சயமாக பலப்படுத்துவார். निश्चय परमेश्वर बलवंत உங்க करेंगे। இருதயங்களை புரிபடையும்படியாக आपका हृदय आनंद से भरने கர்த்தர் के लिए மகிமையான காரியங்களை செய்வாராக. परमेश्वर महिमा के कार्य करें। நீங்கள் மகனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. हमारे बेटे के लिए प्रार्थना 4வது कीजिए। ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க போறான். वो 4था वर्ष में प्रवेश कर रहा है। தொடர்ந்து அவருடைய பாதுகாப்புக்காக लगातार उसकी सुरक्षा के लिए, கர்த்தருக்குள் வளரும்படியாக प्रभु में वो बढ़ने के लिए ஜெபிக்கும்படியாக प्रार्थना करने உங்களை के लिए கேட்டுக்கொள்ளுகிறேன். आपसे विनंती करते हैं। ஜெபிக்கலாமா? प्रार्थना करें, நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். मिल के प्रार्थना நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். अच्छा पिता आपको உடைய धन्यवाद। பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपकी परमेश्वर நீ बच्चों के சொன்ன लिए प्रार्थना வார்த்தையின்படியாக करते हैं। आपने कहा वचन के உன் अनुसार இருதயம் तेरा हृदय அதிசயப்பட்டு பூரிக்கும். आनंद से भर जाए। ஆமாண்டவரே, हाँ प्रभु जी, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆஸ்பான் மூலமாக आपने हमें दिया आसमान के எங்க जरिए से வாழ்க்கையில हमारे जीवन में எத்தனை இருதயத்தை சந்தோஷத்தை கொடுத்து हमारे இருக்கிறீங்க. हृदय में कितना खुशी எங்க को உள்ளம் दिए। பூரிக்கும்படியாக हमारा हृदय आनंद से भर நீர் रहा है। கொடுத்திருக்கிறீங்கப்பா. आपने कह दिया है நன்றி पिता, செலுத்துகிறோம். धन्यवाद देते हैं। நாங்க இன்றைக்கு ஜெபிக்கிறோம். हम आज प्रार्थना யாரெல்லாம் करते குழந்தை இல்லாம हैं, இருக்கிறாங்களோ जो बच्चे के बगैर में உடைய है, பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. उन्हें आप संतान दीजिए। அவங்க நிந்தைகளை மாற்றுவீராக. उनका निंदा को दूर உடைய कर கண்ணீரை மாற்றுவீராக. दीजिए। उनके आंसू को बदल எங்களை दीजिए। தொட்டீர், हमें छुआ, எங்களுக்கு அற்புதம் செஞ்சீங்க. हमें अद्भुत किया। அதே ஆண்டவர் वही परमेश्वर இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறீர். आज भी जीवित அவருடைய है। இருதயம் वो பூரிப்படையத்தக்கதாக, आपका हृदय सब தேவனா आनंदित हो। மகிமைப்படத்தக்கதாக प्रभु के नाम महिमा पाने के लिए நடத்தும்படியாக நாங்கள் आप ஜெபிக்கிறோம். चलाने के लिए हम எங்களை प्रार्थना தாழ்த்தி करते हैं। அர்ப்பணிக்கிறோம். अपने आप को हम झुकाते தேவ हैं। கிருபை உண்டாகட்டும். परमेश्वर का अनुग्रह அப்படியே रहे। செய்ததுக்காக நன்றி. आपने ऐसे किया, इसके இயேசு धन्यवाद। மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमीन।